Hi everyone, welcome back to my channel. We are learning about prepositions. As you know, prepositions are one of the major part of speech. So we need to learn, we need to understand the uses of all those prepositions. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிளேசஸை குறிக்கக்கூடிய ஒரு preposition. Not just one, but 3. 3 prepositions. At, on, in. இவை மூன்றையுமே எங்களுக்கு டைமை இண்டிகேட் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், அதே போல் இடங்களை இண்டிகேட் பண்ணவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். So, we have learned how to use before times in last video. So, today we are going to learn how to use before places. Okay. At, on, in யூஸ் பண்ணி இடங்களை பற்றி நாங்கள் எவ்வாறு சுட்டி காட்டுறது, இந்த விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தேட்? லெட்ஸ் ஸ்டார்ட். at, on, in இவை மூன்றுமே இடங்களை சுட்டி காட்ட யூஸ் பண்ணப்பட்டாலும் மூன்றினதும் யூசஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுது. மூன்றுக்கும் வித்தியாசமான யூசஸ் இருக்குது. Do you know that? Look at this picture. At என்பதை நாங்கள் யூஸ் பண்ணுவது பொதுவாக ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸ், பர்ஃபெக்டான பாயிண்ட் ஆஃப் பிளேஸை சுட்டி காட்டுவதற்கு. ஆன் யூஸ் பண்ணுவது ஒரு சர்ஃபஸை டச் பண்ணி இருக்கிறத சொல்ல. ஓகே, ஒரு சர்ஃபஸை டச் பண்ணி ஒரு விடயம் இருக்குதுண்டா அதை சொல்ல நாங்கள் ஆன் யூஸ் பண்ணுவோம். இன் நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுவது உள்ளே அப்படின்னு சொல்ல. ஒரு கவர் பண்ணப்பட்ட இடத்துக்கு உள்ளே, அது சிறிய இடமாகவோ அல்லது பெரிய இடமாகவோ இருக்கலாம். பட் ஒரு border லைன் கொண்ட அல்லது கவர் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை சொல்வதற்கு நாங்கள் இன் யூஸ் பண்ணுவோம். At specific point of place. On touching to a surface. In situated in a covered area. Look at the examples. எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இவற்றோட யூசேஜ். at the entrance, உள்ளே வரக்கூடிய அந்த வாசலில். ஸோ that is a point of place, தெளிவாக சுட்டி காட்டப்பட்ட ஒரு இடம். at the entrance. at the bus stop. ஸோ பஸ் ஸ்டாப் என்பது ஒரு கவர் பண்ணப்பட்ட இடமோ அல்ல. தட் இஸ் அ ஓப்பன் பிளேஸ், தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் பிளேஸ். அட் த பஸ் ஸ்டாப். ஐ வில் வெயிட் அட் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பில் நான் வெயிட் பண்ணுகிறேன். அட் த எண்ட் ஆஃப் த ரோட். ரோடின் முடிவிடத்தில். ஆன் தட் பாயிண்ட் ஐ வில் ஸ்டே அட் தி எண்ட் ஆஃப் த ரோட். அட் த பார்க் மீன்ஸ் பார்க் இருக்கக்கூடிய அந்த இடத்தில். at the park. at the desk. ஸோ நாங்கள் டெஸ்கில் டேபிளில் உட்காந்து வேலை பார்க்கும்போது அந்த டெஸ்க்கு மேல் உட்கார மாட்டோம், அதுக்கு பக்கத்தில் இருப்போம். ஸோ அதை நாங்கள் குறிப்பிடுவது at the desk. I am working at the desk. or else he is eating at the dining table. on யூஸ் பண்ணுவது ஒரு சர்ஃபஸை டச் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல. on the table என்றால் டேபிள் இன் மீது. ஓகே, the computer is on the table. கம்ப்யூட்டர் மேசை மீது இருக்குது, மேசை மேல் இருக்குது. on the wall, the clock is on the wall. clock எங்கே இருக்குது? வாலில் அட்டாச் ஆகி இருக்குது, அதை டச் பண்ணி இருக்குது. ஸோ we say as the clock is on the wall. on the second floor. second floor என்பது ஒரு உயரமான இடம். அந்த சர்ஃபஸை ஒருவர் டச் பண்ணி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாருண்டா on the second floor. பட் நாங்கள் ஒரு பில்டிங்கின் உள்ளே என்று சொல்லும்போது இன் யூஸ் பண்ணுவோம். in the building. பட் அதே பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற போது நாங்கள் on the second floor என்று தான் யூஸ் பண்ணணும். on the finger.
The ring is on the finger. ring எங்களோட விரலை டச் பண்ணியிருப்பதால் நாங்கள் on the finger என்று யூஸ் பண்ணுகிறோம். On the road, on the King Street. ஸோ பாதைகளுக்கு சொல்லும் போதும் நாங்கள் on என்று யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் in. in நார்மலாக ஒன்றினுள் ஒரு பெரிய அல்லது சிறிய கவர் பண்ணப்பட்ட இடம் அல்லது ஒரு போர்டரினை கொன்ற ஒரு இடம். In the room என்பது ரூமினுள். That is a covered place. I am in the room. ரூமினுள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ ரூமினுள் கபர்டுக்கு அருகே இருந்தால் at the cupboard. ஓகே, ரூமின் in the room at the cupboard. ரூமினுள் கபட்டுக்கு அருகே, கபட்டுக்கு பக்கத்தில், அந்த கபட் இருக்கக்கூடிய இடத்தில் I am at the cupboard. In the box. The cat is in the box. பெட்டியினுள் பூனை இருக்கிறது. In the park என்பது பார்க்கின் உள். பார்க் என்பது ஒரு பார்டரினை கொண்ட ஒரு பிரதேசம். ஸோ அதன் உள் நான் இருக்கும்போது in the park என்று சொல்லணும். பட் நான் உங்களுக்காக பார்க் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல I am waiting at the park. அதே போல் he lives in London. in London ஒரு கண்ட்ரி அல்லது ஒரு பிரதேசம், ஒரு ஊர் என சொல்லும்போது அது அதுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த ஊருக்குள், அந்த கண்ட்ரிக்குள் இருக்கும்போது in என்று தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும். I am in London. In the hospital. I am in the hospital. நான் வைத்தியசாலையில் இருக்கிறேன். இட் மீன்ஸ் நான் எனது நோய்க்கு மருந்து செய்வதற்காக போயிருக்கிறேன். I am in the hospital. But if you say I am at the hospital, my purpose is not taking medicine. Okay, or treating me. ஒரு நோய்க்கு மருந்து செய்ய நான் போகலை. I am at the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அல்லது ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒருவருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், அல்லது ஒருவரை மீட் பண்ண போயிருக்கிறேன், ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிருக்கிறேன். ஸோ என்னோடய பர்பஸ் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு எதை கொடுக்குதோ அந்த பர்பஸ் இல்லை. வேறு பர்பஸ்க்காக நாங்கள் போகும்போது in என்று யூஸ் பண்ணுவது இல்லை, at என்று யூஸ் பண்ணணும். another example, I am in the airport என்று சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு நான் எதுக்கு போனேன்? ஃபாரின் போகிறதுக்காக போயிருக்கிறேன். ஸோ I am in the airport. பட் அது அல்லாத வேறொரு பர்பஸ்க்காக நாங்கள் போகும்போது அல்லது ஒருவரை மீட் பண்ண, பிக்கப் பண்ண ஏர்போர்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு சென்றால் I am at the airport. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு at, on, in இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸையும் இடங்களை சுட்டி காட்ட எப்படி யூஸ் பண்ணுவது என்பதில் கிளியரான ஒரு ஐடியா வந்திருக்குமென்று நினைக்கிறேன். If you have more doubts, you can ask them in the comment section. And also you can make sentences on your own using these prepositions. So, I hope to meet you with another preposition tomorrow. Wait for that. To get more videos on preposition and English grammar, you should subscribe my channel. And if you like this video, click the like button. And take care until the next video.